ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நானும் என் ஃபேமிலியும் இங்கே ரொம்ப நல்லா இருக்கோங்க. இன்னைக்கு Thursday 9 o'clock ஜிம்மில் இருந்து தாங்க நம்ம வீடியோ ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஏன்னா போன வீடியோட எண்டில் நான் சொல்லியிருப்பேன், நான் ஜிம்முக்கு போகிறேன், அதோட டீட்டெயில்ஸ் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ இன்னைக்கு அதனால தான் இன்னைக்கு நான் ஜிம்மில் இருந்து நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி நான் ஜிம்முக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணுறது வெயிட் ரிடக்ஷனுக்காக கிடையாதுங்க. பிகாஸ் நான் வந்துட்டு நார்மல் வெயிட்டில் தான் இருக்கேன். என்னோட ஹைட்டுக்கான வெயிட் 60 kg. பட் இப்போ நான் ஒரு 2 kg இன்க்ரீஸ் ஆகி 62 kgல இருக்கேன். லாஸ்ட் மந்த் 63.5ல இருந்தேன். அது கிராஜுவலாக டவுன் ஆகி 62ல இப்போ இருக்கேன். ஸோ நான் அப்போ வந்துட்டு ஜிம் ஒன்றும் வரல. இப்போ ஒரு லாஸ்ட் ஒரு 5 to 10 டேஸாக தான் நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு புரியும்னா ஜிம்முக்கு வராமலே என்னால் வெயிட் ரிடக்ஷன் பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஏன்னா நம்மளோட ப்ராப்பரான ஃபுட் ஹேபிட் இருந்தாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வெயிட் ரெடியூஸ் ஆகிடும். அதுக்காக நம்ம கம்மியாக சாப்பிடணும்னு கிடையாது. நான் நல்லா ஹெவியாக தாங்க சாப்பிடுவேன். ஹெவியாக சாப்பிட்டே நான் நல்லபடியாக வெயிட் ரெடியூஸ் பண்ணிட்டு இருக்கேன். வெயிட் மெயின்டைனும் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ ஏன் எனக்கு வெயிட் கெயின் ஆச்சுன்னு கேட்டாக்கா 2 ரீசன் இருக்கு. கொஞ்ச நாளாகவே நான் ட்ராவல் அதிகமாக பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு அவுட் சைட் ஃபுட் அதிகமாக சாப்பிட்ற மாதிரி இருக்கு. அது ஒன் ஆஃப் த ரீசன். நெக்ஸ்ட் ரீசன் வந்துட்டு எனக்கு லாஸ்ட் கொஞ்சம் ஒரு 1 மந்த்தாகவே நான் ஒழுங்காக தூங்குறது கிடையாது. லிட்ரலி நான் தூங்குறதே கிடையாதுன்னு சொல்லலாம். நைட்டு கம்ப்ளீட்டாகவே நான் தூங்குறது கிடையாது. அதோட சைட் எஃபெக்ட்ஸாக எனக்கு கொஞ்சம் பாடியில் கொஞ்சம் இஷ்யூஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சுது. ஸோ நான் டாக்டர்கிட்ட போனேன், ஒரு ஜென்ரல் செக்அப் பண்ணிக்கிட்டேன். பட் டாக்டர் சொன்னாங்க எந்த ப்ராப்ளமுமே கிடையாது, நீங்கள் நல்லா இருக்கீங்க. அப்போ நான் கேட்டேன், எனக்கு ஏன் தூக்கம் வர மாட்டேங்குது? அது 40+ ஆனாலே, 40 years above இருக்கும்போது நமக்கு ஹார்மோனல் சேஞ்சஸ் வரும், மெட்டபாலிசம் கம்மியாகும். ஸோ இந்த மாதிரி டைமில் இது வந்துட்டு நார்மல் தான் லேடிஸ்க்கு. அதுக்கு நீங்கள் உங்களை நீங்கள் ஆக்டிவாக வச்சுக்கணும். நல்லா வாக்கிங் போங்க, ஈவினிங்கில் நல்லா வாக்கிங் போங்க, அப்புறம் நல்லா ஹாட் வாட்டரில் பாத் எடுத்துக்கோங்க, அப்போ நல்லா தூக்கம் வரும் அப்படின்னு சொன்னாங்க. பட் நான் வந்துட்டு நடக்கிறது கொஞ்சம் லேசின்னு நான் சொல்ல மாட்டேன். என்னால் நடக்கிறது வந்துட்டு கொஞ்சம் கஷ்டம். ஒரு 2 ரவுண்ட் போனாலே நான் போகிறோம் அப்படின்னு நின்றுடுவேன். ஏன்னா எனக்கு வந்துட்டு கொஞ்சம் பாடி பெயின் இருக்குது அண்ட் லெக் பெயின் எனக்கு சிவியராகவே இப்போ இல்லை, முன்னெல்லாம் இருந்தது. ஸோ அதனாலே எனக்கு நடக்கிறது வந்துட்டு நான் அவாய்ட் பண்ணுவேன் அதிகமாக. என்னால் இப்போ கூட ரொம்ப நேரம் கண்டினியூஸாக லாங் டைம் நிற்கவெல்லாம் முடியாதுங்க. அதனால தான் நான் கிச்சன் வேலை கூட ப்ரீ ப்ரிப்பரேஷன், அப்புறம் நெக்ஸ்ட் டே எப்படி ஈஸியாக சீக்கிரமாக முடிச்சிடலாம், அந்த மாதிரிலாம் நான் கொஞ்சம் பிளான் பண்ணி எல்லாம் பண்ணுறதுக்கான ரீசன் என்னால் ரொம்ப நேரம் நிற்க முடியாது. நின்னா கண்டிப்பாக எனக்கு லெக் பெயின் ஸ்டார்ட் ஆகும். அப்படி எனக்கு பாடி கம்ப்ளீட்டாக ஸ்ப்ரெட் ஆகும், கம்ப்ளீட் பாடி பெயின் ஆகிடும். அதனால தான் நான் வந்துட்டு அதிக நேரம் நிற்காம எப்படி நம்ம ப்ராப்பராக பிளான் பண்ணி வேலையை முடிச்சிடலாங்கிறத பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால நான் நடக்கிறத வாக்கிங் வந்துட்டு நான் அவாய்ட் பண்ணிட்டு அதுக்கு பெட்டர் ஆப்ஷன் ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்ச ஒர்க் அவுட், ஜிம் ஒர்க் அவுட்டே நம்ம பண்ணிக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒர்க் அவுட். ஏன்னா நான் ஒரு 10 years பிஃபோரே நான் ப்ராப்பராக ஒரு ஜிம்முக்கு போயிட்டு ட்ரைனிங் எடுத்துட்டு தான் நான் வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் வந்துட்டு எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஜிம்லேயே தான் நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் கற்றுக்கிட்டு தான் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதுதான். அப்போ கூட நான் வந்துட்டு அங்கே போய் எனக்கு வெயிட் ரெடியூஸ் பண்ணணும் அதுக்காக நான் ஜிம் வந்திருக்கேன்னு நான் கண்டிப்பாக சொல்லலை. எனக்கு இந்த மாதிரி பாடி பெயின் இருக்கு. எனக்கு அப்போவே பாடி பெயின் இருந்தது. ஸோ எனக்கு அந்த பாடி பெயின் ரெடியூஸ் பண்ணணும், அதுக்காக எனக்கு கொஞ்சம் ஒர்க் அவுட் சொல்லிக் கொடுங்க, ஸ்ட்ரெச்சஸ் சொல்லிக் கொடுங்கன்னு தான் சொன்னேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க எனக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் கொடுத்தாங்க. அதை நான் இப்போ வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் இப்போ ஒரு லாஸ்ட் 3 yearsஸாக எல்லாமே நான் வந்துட்டு கொஞ்சம் ஸ்டாப் பண்ணியிருந்தேன். எனக்கு ரொம்ப சிவியர் ஆயிடுச்சு பாடி பெயின், கிடினஸ். அதனால் சுத்தமாக எழுந்திரிக்கவே முடியாத ஒரு சுச்சுவேஷனுக்கு நான் போயிட்டேன். அதுக்கான ரீசன் நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி. ஸோ அதுக்கு எனக்கு ப்ராப்பரான ஒரு நியூட்ரிஷன் கிடைச்சாங்க. அவங்க த்ரூ என்னோட ஹெல்த் வந்துட்டு ரிக்கவர் ஆயிடுச்சு. எனக்கு கம்ப்ளீட்டாக பாடி பெயினும் போயிடுச்சு. ஸோ ஒரு கேர்லெஸ்னஸ். நான் அதுக்கப்புறம் எந்த ஒர்க் அவுட் எதுவுமே பண்ணல. அப்போ நான் சடனாக ஒரு 3 years முன்னாடி வந்துட்டு 66 kgக்கு வந்துட்டேன். ஸோ அந்த 66 kg நான் வந்துட்டு ரெடியூஸ் பண்ணுறதுக்காக எந்த ஒர்க் அவுட்டுமே பண்ணல. ஏன்னா நான் சொல்லியிருந்தேன் நான் வந்துட்டு கம்ப்ளீட் பெட்டட்னு சொல்ல முடியாது, ஆல்மோஸ்ட் நான் கம்ப்ளீட்டாக டவுன் ஆகிட்டேன். என்னால் ஏஞ்சி நடக்கக்கூட முடியாது. யாராவது சப்போர்ட்டோட கூட தான் என்னால் எதுவுமே பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு போயிட்டேன். ஸோ அப்படி இருக்கும்போது தான் எனக்கு நல்ல ஒரு நியூட்ரிஷன் சப்போர்ட் கிடைச்சிது. நல்ல ஃபுட்டு, ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்டே நான் வெயிட்டும் ரெடியூஸ் ஆகிட்டேன். என்னோட எல்லா ப்ராப்ளமுமே சால்வ் ஆயிடுச்சு.
பட் இப்போ வந்துட்டு அந்த 40+ங்கிறதுனால என்னோட ஏஜ் 40+ங்கிறதுனால அதோட சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அது டாக்டரோட கைடன்ஸில் இப்போ நான் வந்துட்டு மறுபடியும் ஒரு லைட்டான ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப ஹெவி ஒர்க் அவுட் நமக்கு கண்டிப்பாக தேவையில்லை. நம்ம ஒன்றும் 6 பேக் ஒன்றும் வைக்க போகிறது கிடையாது. ஹெவி ஒர்க் அவுட் பண்ணிட்டு சேம் டைம் வெயிட் ரிடக்ஷனுக்காகவும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணணுன்ற அவசியமும் கிடையாது. அது நம்ம ப்ராப்பரான ஃபுட் எடுத்துக்கிட்டாலே நமக்கு வெயிட் ரெடியூஸ் ஆகிடும். பட் நம்மளோட பாடி ஆக்டிவாக இருக்கணும்னா கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரி லைட்டான ஒர்க் அவுட் ஆர் ஸ்ட்ரெச்சஸ் நம்ம பண்ணிட்டாலே நம்ம ஹெல்த்தியாக இருப்போம். ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. இப்போ நான் அதை ஃபீல் பண்ணுறேன். இப்போ நான் பெட்டராக இருக்கேன். என்னோட ஸ்லீப் குவாலிட்டியும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ என்னோட ஒர்க் அவுட் எல்லாம் முடிஞ்ச பிறகு வீட்டுக்கு வந்து குளிச்சு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்ச பிறகு கொஞ்சம் வேலை இருந்தது, அதை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு காலையில நான் ஹஸ்பண்டை ட்ராப் பண்ணிட்டு வரும்போது வர வழியில சிக்கன் வாங்கிட்டு வந்தேன். ஸோ அதோட ப்ரிப்பரேஷன் தான் இப்போ பண்ணிட்டு இருக்கேன். சிக்கனுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்லாம் தீர்ந்துருந்தது. ஸோ அதை வந்துட்டு நான் காலையிலே ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணி கழுவி காய வச்சிருந்தேன். ஸோ அது நல்லா தண்ணியெல்லாம் காஞ்ச பிறகு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி சின்ன வெங்காயம் வந்துட்டு எப்போவுமே நான் வாங்கின உடனே கொஞ்சமாக தோல்லாம் ரிமூவ் பண்ணி ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுடுவேன். அதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க. இது வந்துட்டு நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் ஆக்கிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுடுவேன். அது எனக்கு ஒரு 2 வீக்ஸ் வரைக்குமே கண்டிப்பாக வந்துடும். மிக்சி ஜாரில் இருக்கிறது இப்போ நான் எப்படியும் நான் சிக்கனுக்கு தேவைப்படுது இல்லைங்களா, அதை நான் அப்படியே மிக்சி ஜாரில் வச்சுட்டேன். இந்த பாக்ஸில் இருக்கிறத நான் ஃப்ரிட்ஜில் வச்சுடுவேன். இன்னைக்கு காலையில் நான் ஹஸ்பண்ட்க்கு லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டேன். லஞ்சுக்கு முட்டை தான் இன்னைக்கு நான் பொடிமாஸ் மாதிரி செஞ்சு கொடுத்துட்டேன். அப்புறமா தக்காளி பச்சடி, பொரியல் இதெல்லாம் தான் ஹஸ்பண்ட்க்கு நான் செஞ்சு கொடுத்தேன். அக்ஷுக்கு இன்னைக்கு லீவுங்கிறங்காட்டிக்கு அவன் வீட்டில் தான் இருக்கான். ஸோ நாங்கள் 2 பேரும் லஞ்சுக்கு சிக்கன் எடுத்துப்போம். நைட்டுக்கு தோசைக்கும் நான் சிக்கன் தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இன்னைக்கு நான் சிக்கன் பண்ண போகிறேன். இன்னைக்கு நான் ஒரு 1/2 kg சிக்கன் தான் வாங்கியிருக்கேன். ஏன்னா நானும் அக்ஷும் ரொம்ப அதிகமாக எல்லாம் சிக்கன் சாப்பிட மாட்டோம். எங்கள் வீட்டில் சிக்கன் எல்லாம் செலவாகணும் அப்படின்னாக்கா அத்வைத் வரணும், என்னோட பெரிய பையன் வரணும். அப்போதான் கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாகும். நாங்கள் 3 பேர் மட்டும்தான் இருக்கோம் அப்படின்னா 1/2 kg எங்களுக்கு ரொம்ப தாராளமாக போதும் 2 நேரத்துக்கு. ஸோ சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இன்னைக்கு நான் பண்ண போகிறது வந்துட்டு பெப்பர் சிக்கன். ஸோ அதுக்காக ஒரு காஸ்ட் அயர்ன் தவா எடுத்திருக்கேன். எப்போவுமே நான் வந்துட்டு சிக்கன் பண்ணும்போது காஸ்ட் அயர்னில் பண்ணுவேங்க. அதோட டேஸ்ட்டும் கண்டிப்பாக ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. நார்மல் தவால நம்ம பண்ணுறதுக்கும் காஸ்ட் அயர்ன் தவால பண்ணுறதுக்கும் நிறைய டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் நான் பார்த்துருக்கேங்க. அதனால குவான்டிட்டி கம்மியாக இருக்கும்போது நான் காஸ்ட் அயர்ன் தவால பண்ணிடுவேன். ரொம்ப இப்போ 1 kg எல்லாம் இருக்குன்னா அது கண்டிப்பாக இந்த தவால பண்ண முடியாது. அப்போ நான் நார்மல் பெரிய தவால பண்ணிடுவேன். ஸோ தவால வந்துட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டேன். சிக்கன் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் நான் எண்ணெய் அதிகமாக எடுத்துப்பேன். அப்போ தான் சிக்கன் குழம்புக்கு ஒரு டேஸ்ட்டு நல்லா இருக்கும். இப்போ நான் எண்ணெய் நல்லா சூடான பிறகு 4 பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டிருக்கேங்க. வெங்காயம் போட்ட உடனே அது கூடவே உப்பும் போட்டுட்டோம் அப்படின்னா வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடும். அதனால தான் நான் எப்போவுமே வெங்காயம் போட்ட உடனேயே உப்பும் போட்டுடுவேன். நான் யூஸ் பண்ணுறது இந்து உப்புங்க, இல்லை ஹிமாலயன் இந்து உப்பு, பிங்க் உப்புன்னெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான உப்பு தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஒரு லாஸ்ட் 5 இயர்ஸாகவே நான் இந்த உப்பு தாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நம்ம வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு ஏற்கனவே நான் அரைச்சி வச்சிருந்தேன் இல்லைங்களா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதுவும் போட்டேன். மிக்சியில் இருந்தது வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ஸோ நான் அந்த கண்டெய்னரில் இருக்கிறது கொஞ்சம் ஒரு ஸ்பூன், டோட்டலாக ஒரு 2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட்டிருக்கேன். அது நல்லா பச்சை ஸ்மெல் போய் நல்லா வதங்கி வர வரைக்கும் மூடி போட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா 4 பெரிய சைஸ் தக்காளி இதே போல் ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டிருக்கேங்க. தக்காளியும் போட்ட பிறகு நல்லா வதக்கி விட்டு மூடி போட்டு 5 நிமிஷம் வச்சிடலாம். இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வர்ற இந்த டைம்ல சிக்கன் கிளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வேலை ஈஸியாக முடிச்சிடும். ஃபர்ஸ்டே நம்ம சிக்கன் எல்லாம் கிளீன் பண்ண பிறகு நம்ம இந்த வெங்காயம் தக்காளி கட் பண்ணுறது வதக்குறதெல்லாம் பண்ணோன்னா நமக்கு டைம் வேஸ்ட் ஆகிடும். ஸோ நமக்கு எப்படியும் இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்குற இந்த டைம்ல நம்ம ஃப்ரீயாக தான் இருப்போம். ஸோ அந்த டைம் நம்ம சிக்கன் கிளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வேலை ஈஸியாக இருக்கும். சிக்கன்லாம் நல்லா கிளீன் பண்ணிட்டு அது வந்துட்டு தண்ணி வடியறதுக்காக வச்சிருக்கேன். இந்த டைம்ல நம்ம தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. ஆக்சுவலி நான் சொல்லியிருந்தேன் இன்னைக்கு நான் பெப்பர் சிக்கன் தான் பண்ணுறேன்னு. அப்புறம் தான் ஞாபகம் வந்தது பெப்பர் தீந்துடுச்சு. ஆல்ரெடி பவுடர் பண்ணி வச்ச பெப்பர் வந்துட்டு தீந்துடுச்சு. ஸோ இப்போ நான் ஃப்ரெஷ்ஷாக பவுடர் பண்ணிக்க போகிறேன். ஆக்சுவலி லாஸ்ட் இயர் அம்மா வந்துட்டு எனக்கு கொஞ்சம் பெப்பர் கொடுத்துருந்தாங்க. ஒயிட் பெப்பரும் கொடுத்துருந்தாங்க, பிளாக் பெப்பரும் கொடுத்துருந்தாங்க. நான் இவ்வளோ நாள் ஒயிட் பெப்பர் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அது தீர்ந்த பிறகு இப்போ பிளாக் பெப்பர் எடுத்திருக்கேன்.
நல்லா மிக்ஸி ஜாரில் நல்லா ட்ரையான மிக்ஸி ஜாரில் தாங்க பவுடர் பண்ணும், இல்லாட்டி அது ஃபங்கஸ் வந்துடும் சீக்கிரமாகவே. ஸோ நல்லா பவுடர் பண்ணிவிட்டு அதுவும் நான் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுடுவேன். நான் ஃப்ரிட்ஜில் எல்லாம் வைக்கணும்னு அவசியம் கிடையாது, நார்மலாகவே வெளியே வச்சுக்கலாம். அதுலேருந்து தாராளமாக நல்லா ஒரு 2 ஸ்பூன் 2.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். காரம் வந்துட்டு உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் இதில் வெறும் பெப்பர் பவுடர் மட்டும்தான் போட்டிருக்கேன், சில்லி பவுடர் நான் போடவே இல்லை. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு செட் பண்ண பிறகு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனையும் போட்டுக்கலாம். சிக்கன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு வச்சாலே போதுங்க, தண்ணியெல்லாம் ஊற்றணும்னு அவசியமே கிடையாது. சிக்கன்லேருந்தே நல்லா தண்ணி வந்து அந்த தண்ணியிலே சிக்கன் வெந்துடும். பட் இன்னைக்கு நான் வந்துட்டு கொஞ்சமாக சிக்கனில் வெந்த பிறகு தேவைக்கு தகுந்த மாதிரி ஒரு 1/2 டம்ளரோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்த்து நான் ஊற்றிக்க போகிறேன். ஏன்னா நான் ஈவினிங் தோசை தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ தோசைக்கு வந்துட்டு கொஞ்சம் கிரேவி இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லைங்களா, அதனால் பார்த்துட்டு கடைசியில் தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சமாக ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலான்னு இருக்கேன். பாருங்கள், சிக்கன்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு. இடையில நான் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருந்தேன், ஏன்னா நல்லா திக்கான கிரேவியாக தான் எனக்கு இருந்தது. ஸோ நமக்கு வந்துட்டு ஈவினிங் தோசைக்கு வேணுங்கிறதுனால ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ கடைசியாக இதில் மல்லி இலையும் கட் பண்ணி போட்டுக்கலாம். கருவேப்பிலை எனக்கு கிடைக்கல, ஸோ மல்லி இலை மட்டும்தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு கருவேப்பிலை கிடைச்சா கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க, நல்ல ஃப்ளேவராக இருக்கும். ஸோ சிக்கன் குழம்பு இங்கே ரெடி ஆகிற இந்த டைம்லேயே நான் அப்பளமும் பொரிச்சு வச்சிடலான்ட்டு பிளான் பண்ணிட்டேன். அப்போ மறுபடியும் நம்ம அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இருக்க வேண்டியது இல்லை இல்லைங்களா. ஸோ அதுக்காக தான் பக்கத்தில் எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கு. சிக்கன் குழம்பு பண்ணும்போது மட்டும் நான் அப்பளம் பொரிச்சுப்பேங்க. எனக்கு மற்றபடி அக்ஷுக்கு நான் இடையில செஞ்சு கொடுப்பேன். பட் நான் வந்துட்டு சிக்கன் குழம்பு இருந்தால் மட்டும் ஒரு அப்பளம் எடுத்துப்பேன். அந்த சிக்கன் குழம்பு அப்பளம் ரைஸ் இது சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அதோட டேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது A1 இருக்கும். ஸோ அதுக்காக மட்டும் ஒரு அப்பளம் நான் எனக்காக பொரிச்சுப்பேன். இப்போ ஒரு 1:30 ஆயிருக்குங்க, நான் சாப்பிட்றேன். இப்போ என்னோட பிளேட் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ரைஸ், பொரியல், ப்ரோட்டீனுக்காக சிக்கன், அப்புறம் இன்னைக்கு ஸ்பெஷலாக ஒரே ஒரு அப்பளம் எடுத்திருக்கேங்க. இந்த மாதிரி நம்ம ஃபுட் ஹேபிட் இருந்தது அப்படின்னாக்கா ஹெல்த்தியாகவும் நம்மளோட வெயிட்டு கெயின் ஆகாமலும் எப்போவுமே நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். சாப்பிட்டு முடிச்ச பிறகு ஒரு சின்னதாக ஒரு அவுட்டிங் போயிருக்குங்க. அவுட்டிங் எல்லாம் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. அப்புறமா சித்திரக்கனி வருது இல்லைங்களா, அதுக்கு கேரளாவில் நாங்கள் சித்திரக்கனிக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒரு பூ வைப்போம், கொன்னப்பூன்னு சொல்லுவாங்க. அது இந்த சீசனில் மட்டும்தாங்க கிடைக்கும், ஏப்ரலில் மட்டும்தான் அது பூக்கும். ஏப்ரல், மே இந்த சம்மர் டைமில் பூக்கும். இப்போ தான் பூக்க ஸ்டார்ட் ஆகும் இந்த டைமில் தான். ஸோ அந்த பூவை தேடி தான் நான் போயிட்டுருக்கேன். அப்படியே தேடி 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 வந்ததில் லக்கிலி எனக்கு அந்த பூ கிடைச்சிருச்சுங்க. பாருங்கள், ஒரு எல்லோ கலரில் மரத்தில் ஒரு கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் தெரியுது இல்லையா, இந்த பூவை தேடி தான் நான் வந்தேன். பட் இது கொஞ்சம் மேலேயா இருக்குது, எப்படி பறிக்கிறதுன்னு தெரியல. நான் குதிச்சு எத்தி பார்த்தாலும் கிடைக்காது. ஸோ யாராவது ஹெல்ப் இருந்தால் தான் என்னால் இந்த பூ பறிக்க முடியும். லக்கிலி அந்த வழியாக 2 பேர் போனாங்க, அவங்கக்கிட்ட ஹெல்ப் கேட்டப்போ அவங்க வந்து கொஞ்சம் கொம்பை ஒடிச்சு கொடுத்தாங்க, நான் பூ பறிச்சுட்டேன். ஆக்சுவலி சித்திரக்கனிக்கு 3 நாள் இருக்குது, ஆனால் நான் ரொம்ப அட்வான்ஸாகவே பறிச்சுட்டேன். ஏன்னா இந்த பூக்கு அவ்வளோ டிமாண்டுங்க. இதே நான் நாளைக்கு இல்லை நாளானிக்கு வந்து பார்த்தேன் அப்படின்னா ஒன்றுமே இருக்காது, எல்லா மரமும் மொட்டையாக இருக்கும். அதனால தான் நான் கொஞ்சம் அட்வான்ஸாக வந்து பறிச்சுட்டேன். இப்போ டிமார்ட்டுக்கு போய் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. இதுதான் நான் தேடி போன கொன்னப்பூ. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இது கிருஷ்ணருக்கு ரொம்ப ஸ்பெஷலுங்க இந்த பூ. சித்திரக்கனிக்கு மஸ்ட் நமக்கு இந்த பூ வேணும். அதனால தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு 3 நாளைக்கு முன்னாடியே பறிச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லி நான் போய் பறிச்சுட்டு வந்துட்டேன். பாருங்க இப்போ இவ்வளோ அழகாக இருக்குது. இனி சண்டே ஈவினிங் எடுக்கும் போதும் இதே போல் இருக்கணுன்ற ப்ரே பண்ணிட்டே நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். நல்லா நியூஸ் பேப்பரில் கவர் பண்ணி வச்சுட்டா மோஸ்ட்லி ஒன்றும் ஆகாதுன்ற நம்பிக்கை. பார்க்கலாம் சண்டே ஈவினிங் எப்படி இருக்கும்னு. கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இவ்வளோதாங்க இன்னைக்கு vlog முடியுது. இது நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அதே போல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.